SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை பாஜக அரசுதான் ரத்து செய்தது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை, டங்ஸ்டன் திட்டம் வந்தால் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என கூறிய MK ஸ்டாலின் 2026 நிச்சயமாக இருக்க போவதில்லை என சாடினார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய பிரதமராகவும் கட்சியாகவுமே பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் மேலூரில், மதுரையில் டங்ஸ்டன் அந்த தொழிற்சாலை வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அங்கே உள்ள நிர்வாகிகளோடு, அங்கேயோடு போராட்ட குழுவோடு டெல்லிக்கு சென்று ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்க வைத்து உடனே பிரதமருக்கு அந்த கோரிக்கையை எடுத்து சொல்லி அது வேண்டாம் என்று உடனே அறிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த டங்ஸ்டன் வந்தால் நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் 10 மாதம் அந்த மக்களும் போராடினார்கள். மாநில அரசு அதற்கான முன்னெடுப்பை எடுத்து சென்றது. அதை மத்திய அரசும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏன் அந்த 10 மாதத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கவா வேண்டாவா என்று ஏன் முடிவு செய்யவில்லை? நீங்கள் டங்ஸ்டன் தொழிற்சாலை வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் 2026 நிச்சயமாக முதலமைச்சராக இருக்க போவதில்லை.